வெல்கம் டு தி ஹோம் குக். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்களி. இந்த வெந்தயக்களி எதுக்காக செய்கிறதுனா, இந்த வெயில் காலத்தில் உடல் உஷ்ணமாக இருக்கும். இந்த உஷ்ணத்தை தணித்து, சில பேருக்கு சூடு அதிகமாகிடுச்சுன்னா கண் எரிச்சல் வரும், கண் மங்கி தெரியும், ஸ்கின் அலர்ஜி வரும், கட்டி வரும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சம்மர் சீசனில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வெந்தயக்களி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சுகர் இருக்கவங்க இதை நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம், அதனால் பிரச்சனை இல்லை. கருப்பட்டி கூட சேர்க்கலாம். நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன், சாதாரண வெல்லம். கருப்பட்டி செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். என்ன இது சிறு கசப்பாக இருக்கும், இனிப்பு கசப்பு அந்த இதை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த களியை செஞ்சு சாப்பிட்றதுனால வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்குறதெல்லாம் காட்டு வேலை தோட்ட வேலைலாம் பார்த்தாங்க. இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுனால தான் இன்னும் தெம்பாக இருக்கிறாங்க அவங்களாம். அதே மாதிரி நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு தரணும். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. உளுந்து 50, புழுங்கலரிசி 200, பச்சரிசி 200, வெல்லம் 400, வெந்தயம் 25 கிராம். இதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை தட்டி அதில் கொஞ்சம் கொதிக்க வச்சு கரைக்க வச்சுக்கணும். ஏன்னா அது கல் மண் தூசி இதெல்லாம் இருக்கும். இதோடு நம்ம போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு கிண்டினோம்னா நெருன்னு இருக்கும். அந்த களி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் மண் மாதிரி இருந்ததுன்னா. இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அடுப்பில் வச்சு நல்லா கிண்டணும். இது கிண்டும் போது அப்படியே திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கட்டி விழாமல் கிண்டணும், அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும், அப்படியே திக்காக ஆகிக்கிட்டே வரும். இது நான் தோல் உளுந்து ஊற வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாம், எது இருக்கோ செய்யலாம். இப்போ பாருங்க, மாவு திரண்டு வந்துருச்சு. இது தெரியும், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அரை வேக்காடு வந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த வெல்லத்தை நல்லா ஒரு வடிகட்டியில் வடித்து ஊற்றிக்கணும். அதுலேயே உங்களுக்கு அந்த வடிகட்டிலே தெரியும் அந்த தூசி மண்ணெல்லாம். வடிகட்டிட்டு நல்லா கிண்டணும். நம்ம கிண்டிக்கிட்டே வரும்போது நம்ம எப்படி நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம கிண்டி ஒன்று போல் வரும்போது நம்ம மாவை தொட்டு பார்க்கணும். கொஞ்சம் இருகலாக வரும்போது நமக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது வெந்திருக்கு. இது உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் தண்ணியில் கையை வச்சுட்டு மாவை தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டாது. வேகலைன்னா அந்த மாவு நம்ம கையில் ஒட்டிக்கிட்டே வரும். இப்போ சூடான சுவையான வெந்தயக்களி ரெடி. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வயிறு வலி, அடிவயிறு சூடு இதெல்லாம் சூட்டை தணிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.